Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நான் என்ன இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா chicken வெச்சு ரொம்ப சிம்பிளா ரொம்ப ingredients போடாம ரொம்ப கம்மியா நீங்க பொருட்கள் வெச்சு பட் ரொம்ப டேஸ்டியா செய்யக்கூடிய ஒரு chicken gravy தான். இது பேர் வந்து சிந்தாமணி chicken அப்படினு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். சம்டைம் நம்ம எங்கனா வெளியில வர்க்குக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப காரமா ஏதாச்சும் சாப்பிடணும் போல தோணும்ல. சோ அந்த மாதிரி டைம்ல இது வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பெப்பர் வச்சு செய்றது தான் இது. ஓகேவா? சோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படினு பாத்தீங்கன்னா இவ்ளோதான். காஞ்ச மிளகாய் வந்து சீட்ஸ் எடுத்துட்டு அந்த ஃப்ளேக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நான் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நம்பர்ஸ் யூஸ் பண்ண போறேன். ரொம்ப காரமா இருக்கும் அப்படி நம்ம பயப்பட வேணாம். பிகாஸ் நம்ம சீட்ஸ் எடுத்துடுறோம்ல. அதனால இதோட ஃப்ளேவர் மட்டும் தான் அந்த கிரேவில இருக்கும் தவிர்த்து காரம் வந்து இருக்காது. சரியா? இது சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா அது ரெண்டு ரெண்டா நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்னதா இருக்குன்னா அப்படியே நம்ம விட்டுற வேண்டியதுதான். ஓகேவா? சோ ஒரு சின்ன பிளேட்ல எடுத்துர்க்கேன். அடுத்து இங்க இஞ்சி பூண்டு பேஸ்டும் கறி லீவ்ஸும் எடுத்துர்க்கேன். கருவேப்பிலை நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்கிட்ட இன்னைக்கு இவ்ளோ தான் இருந்ததனால நான் கொஞ்சம் கம்மியா எடுத்துர்க்கேன். சோ இந்த கடாயில செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு எடுத்துர்க்கேன். நான் ஸ்டிக் pan தான் இது. உங்ககிட்ட இரும்புலாம் இருந்தா செஞ்சுக்கோங்க. சோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா எண்ணெய் போட்டு கடுகு கொஞ்சம் தாளிச்சு ஆனியனை சேர்த்தாச்சு. ஓகேவா? சோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுல பட்டை லவங்கம் அதெல்லாம் வேணாம். ஓகேவா? சோ இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஒரு மினிமம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் இது எடுக்கும் வதங்க. சோ வெயிட் பண்ணி பொறுமையா வதக்கி விட்டுக்கோங்க. சில பேர் வந்து இந்த ரொம்ப ஸ்பைசஸ்லாம் சேர்ப்பாங்க பாருங்களேன். இந்த ஸ்மெல்க்காக. சோ அதுக்கு அப்புறம் நெஞ்சு கரிக்கிற ப்ராப்ளம்லாம் வரும். இந்த பட்டை லவங்கம் நிறைய சேர்க்கும்போது. சோ அதெல்லாம் இல்லாம மைல்டா இருக்கும். பட் டேஸ்ட்ல வந்து அதை விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இன்ஃபேக்ட். சோ இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கறி லீவ்ஸும் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன்லேருந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அதுக்கு அதிகமாக ஆட் பண்ண வேணாம். ஏன்னா ரொம்ப நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடும்போது ஒரு காரம் வந்துடும். ஓகேவா? ஸோ அது இருந்தால் நல்லா இருக்காது ஆக்சுவலி. இப்போ ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அதனால நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ தேவையோ அதை அப்பப்போ நடுவில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் நிறைய போட்டால் தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடி பிடிக்காமல் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இங்கே ஆனியன் வதங்காமல் நீங்கள் அடுத்தடுத்த பொருள்லாம் ஆட் பண்ணக்கூடாது. சரியா? ஏன்னா இது பெரிய மசாலாஸ்லாம் நம்ம எதுவும் போட போகிறது இல்லைல்ல. ஸோ இது கம்ப்ளீட்டாக வதங்கினா தான் அந்த ஆனியன்லேருந்து ஒரு ஸ்வீட்னஸ் வரும். ஸோ அதுக்காக பொறுமையாக வதக்கிட்டு இப்போது இந்த டைமில் நான் வந்து அந்த சில்லி ஃப்ளேக்ஸை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? இது வந்து சில பேர் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவாங்க. ஒரு காஞ்ச மிளகாவை எடுத்து ஒரு 2 3 பட் நான் ஏன் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா குழந்தைங்க கடைசியில் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிடும் போது ஒரு பீஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஃப்ளேக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். கஷ்டப்படுவாங்க குழந்தைங்க சாப்பிட. ஸோ இந்த மாதிரி முழுசாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது கூடவே மஞ்சளும் உப்பும் போட்டு நான் கழுவி வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த காஞ்ச மிளகா வந்து லாஸ்ட்டில் இந்த மாதிரி இருக்காது. அது ஃபுல்லாக உடஞ்சி அந்த மசாலாவோடு சேர்ந்துடும். ஓகேவா? அதனால் நீங்கள் பார்த்து பயப்பட வேணாம். இவ்வளோ ஃப்ளேக்ஸ் போடுறாங்களே சில்லி ஃப்ளேக்ஸுன்னு. காரம் இருக்காது. பட் அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். சிம்பிள் பட் டேஸ்ட்டுக்கு அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ அழகாக இருக்கும் டேஸ்ட் இதுக்கு. ஸோ இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நிறைய ஊற்ற வேணாம். ஒரு 1/2 கிளாஸ் தேவை இருந்தால் ஊற்றிக்கலாம். இல்லை எண்ணெயிலே நான் செய்கிறேன் க்ளோஸ் பண்ணி நான் ஸ்டீம்லேயே நான் வேக வச்சுக்குவேன் அப்படின்னா அது உங்களோட திறமை. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள். ஓகேவா? ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ அது மட்டும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இல்லை வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம மூடியை போட்டு ஸ்டீம்லேயே கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஸ்டீமில் நம்ம மூடி வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ காஞ்ச மிளகாலாம் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்கலை. தக்காளி சேர்க்கும் போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து ஓரளவுக்கு அடி பிடிக்காத மாதிரி வரும். இப்போ நம்ம அதெல்லாம் சேர்க்கறதுனால லைட்டாக அடியில் உங்களுக்கு அந்த பேனில் பிடிக்கும்ல. ஸோ அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். காஞ்ச மிளகா ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஆக ஆரம்பிக்கும். சிக்கன் வேகும் போது அதுவும் அப்படியே உடஞ்சிரும். 2 3 அந்த மாதிரி சின்ன சின்னதாக உடஞ்சிரும். சரிங்களா? நம்ம போடும்போதே ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட வேணாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ ஓரளவுக்கு அதுக்கு டைம் கொடுக்கணும் வேகிறதுக்குல. ஸோ அதனால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ தேவையான அளவு உப்பு கூட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போயே சேர்த்தா தான் அந்த சிக்கன் பீசஸ்லலாம் உப்பு வந்து உள்ளே போகும். கடைசியாக போட வேணாம். ஸோ இப்போ உப்பையும் நான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சரியா? எனக்கு தேவைன்னு தோணுச்சு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இன்னொரு தடவை அந்த உப்பை எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு அப்புறமா நான் மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். ஓகேவா?
5 to 8 minutes எடுக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சிக்கன் பீசஸ்லேருந்து தண்ணி கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து ஒரு 8 minutes ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சு. ஸோ இப்போ ஒரு அதுலேருந்தே ஓரளவுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கும். அது இல்லாமல் நான் கொஞ்சம் ஒரு 1/2 glass தண்ணியும் தெளித்தேன் நடுவில், ஓகேவா, மூடி போடுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி வரும் சேர்ந்து, ஓகேவா. ஸோ இந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விடணும். இப்போ பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ இது டேஸ்ட் பார்த்துட்டு பெப்பர் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிடணும்ல வீட்டில். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அடுத்தது சேர்த்துக்கோங்க, ஓகேவா. இப்போ நான் அது பெப்பரையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு, இன் சென்ஸ் பெப்பரை, ஓகேவா. ஸோ பெப்பர் இன்னும் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன். பிகாஸ் இதில் வேறு எந்த காரமும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாதுல்ல. வெறும் அந்த சில்லி ஃப்ளேக்ஸோட ஒரு மைல்டான ஒரு காரமும் அந்த ஃப்ளேவர் தான் இதுக்கு, ஓகேவா. அடுத்தது பெப்பர் மட்டும் தானே. ஸோ அதனால் திரும்பவும் நான் திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டேன், ஓகேவா. ஸோ அட் லாஸ்ட் இந்த மாதிரி அந்த தண்ணிலாம் ட்ரெயின் ஆகி, ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ட்ரை ஆகி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும், தெரியுதுங்களா. அந்த பெப்பர் அதுக்கப்புறம் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ், அந்த சின்ன ஆனியன், இதோட டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக அந்த சிக்கனில் இறங்கி ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனும் சொல்ல முடியாது, ஒரு பிளாக்கும் சொல்ல முடியாது, அதுக்கு நடுவில் ஒரு கலரில் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் லாஸ்ட் அவுட்புட். ஸோ இதை வெறும் ஒயிட் ரைஸில் நம்ம வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காரம் இல்லை, பட் ரொம்ப நல்லது. பிகாஸ் நம்ம எந்த மசாலாஸும் ஆட் பண்ண கிடையாது இதில். ஸோ இது மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். வீட்டில் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எப்பவுமே சொல்கிற மாதிரி லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.